டெய்லியும் இந்த ஆட வந்து அவுத்து விட்டுருவாங்க போல. பின்னாடி வழியா வரும். இருக்கிற செடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். என்னன்னா பக்கத்தில புல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்துட்டு நல்லா வளர்த்து வச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ரோஜா செடி பறிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் முள்ளு குத்தாம எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரில. வெறும் குச்சி மட்டும் தான் நிக்குது. டெய்லியும் வருவாங்க. வந்து எல்லா செடியும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இருக்கிற ஒரே ஒரு குட்டி கேப் தான். அந்த கேப் வழியா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது. சரி ஃப்ரீயா இருக்கும்போது அது ஏதாவது ரெடி பண்ணலான்னு நெனச்சிட்டே இருப்பேன். ஆனா அந்த டைம்ல வந்து இது சாப்பிட்டு போயிடுது. செடி எல்லாத்தையும் நான் 2 மாசமா பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருந்தேன். மழையில கூட போகாம அந்த மாரி பார்த்துக்கிட்டேன். ஆனா என்ன பண்ணுச்சுன்னா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரில. இப்ப தான் லைட்டா காய் வைக்க ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. என்ட்ட இருந்தது என்னமோ இந்த ஒரே ஒரு சிறுகவரை செடி தான். இது கொடி மாதிரி போகும். ஃப்ரீயா இருக்கும்போது ரெடி பண்ணலான்னு நெனச்சேன். அதையும் ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சது எல்லா செடியும். எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டாங்க. ரீசெண்டா ஒரு பலாப்பழம் சாப்பிட்டோம். அது செம்ம டேஸ்ட்டா இருந்தது. சரி அதே மாதிரி நம்ம வீட்லயும் வளர்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கொட்டைய போட்டு வச்சிருந்தேன். அது நல்லா செடி மாரி வளர்ந்துருந்துச்சு. அதையும் ஃபுல்லா முடிச்சுட்டு போயிடுச்சு. பந்துப்பூ செடி வாங்கி வச்சு 1 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப தான் லைட்டா பூ வர ஆரம்பிச்சது. அதையும் உடைச்சு போட்டு போயிட்டாங்க. வெண்டைக்காய், அவரைக்காலாம் இப்ப தான் லைட்டா பூ வச்சுது. சரி சீக்கிரமே காய் வந்துரும்னு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடுச்சு. சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வேப்பெண்ணெய் அடிச்சு விட்டா சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதான் வாடாமல்லி செடி எப்படி வாடி போய் கிடக்குன்னு பாருங்க. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே பெருசா ஹைட்டா வளர்ந்துருந்துச்சு. ஃபுல்லாவே முடிச்சு விட்டு போயிடுச்சு. ஆடு சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்க. எங்க வீடியோஸ்லாம் புடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.